சிக்னல் எப்படி வந்துச்சு ஒன்று பக்கத்துல அதே இது அங்கே இருக்குடா. வர வைக்க பக்கத்தில் அந்த ஆத்மாடா அது பக்கத்தில் வருதுடா. நீங்கள் இல்லைன்றோம் தனியாக இருக்கும். மழை வருதுடா. போதுரா. ரொம்ப கொடூரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் என்ன உண்மைன்றது தெரிய வரும். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பக்கத்தில் இங்கிட்டே ஹலோ, உங்களால் எங்கிட்ட சொல்ல முடியுமா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு? ஹலோ, அப்பயே சொன்னேன் இந்த வயிறா கேட்க மாட்டேன். வாசு ப்ரோவும் அவர் டீமும் சேர்ந்து 150க்கும் மேற்பட்ட வீடுகள் அபேண்டடாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்படி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ரொம்பவே வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேப்சர் பண்ணப்பட்ட ரொம்பவே வித்தியாசமான அந்த உருவங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மர்மமான பதிவை மர்மமான முறையில் சொல்ல வந்திருக்கேன். நான் தான் அவங்க ஸ்டார்டிங்கில் வாசு ப்ரோ உள்ளே போகிறதுக்காக அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்பார். அந்த நேரத்தில் அவங்க பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் வரும். என்னென்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த ஒரு வீட்டோடைய படிவடியாக ஒரு கருப்பு கலர் உருவம் மேலே போகிறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆகிடுது. கைஸ், இங்கே இருக்கவங்க கிட்ட நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு கேட்டுகிட்டே உள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு இந்த பில்டிங்ஸ் எல்லாமே கட்டி கொடுத்துட்டாங்க மக்களுக்கு. அப்படி இருந்துமே அவங்க இங்கே குடி வர்றதுக்கு தயாராக இல்லை யாருமே. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப கொடூரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் என்ன உண்மைன்றது தெரிய வரும். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பக்கத்தில் இங்கிட்டே ஹலோ, ஏகப்பட்டது இருக்கும் போலடா. இது சடனா வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்டிங்லேயே பார்க்கணும்டா. இங்கிட்டே நிறைய வீடு இருக்குது. மேலே தானே போச்சு. பக்கத்தில் ஆச்சுடா. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி ரொம்பவே ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக நடந்துகிட்ருக்கும். அந்த நேரத்தில் வாசு ப்ரோ அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ரொம்பவே வித்தியாசமான இந்த ஒரு சவுண்ட்ஸ் ரொம்ப கிளியராக கேட்க ஆரம்பிக்குது. மேலே தானே போச்சு. பக்கத்தில் ஆச்சுடா. எல்லா பக்கமும் வீடுறாங்க. வர்றா என்ன அதே மாதிரி ஒரு நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம நினைக்கிற மாதிரியான இடமே இருங்க. இங்கே போனவங்கள்ட்ட யாரோ இப்போ இங்கே நான் மேலே ஏறி போனதை நான் பார்த்தேன். ஆனால் நான் இங்கிட்டு சவுண்டு கேட்குது. இங்கே திரும்பினப்போ தான்டா உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே எந்த பொதுமக்களையுமே உள்ளே விட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்களாலேயும் ஒரு 2 ஸ்டெப்பு கூட உள்ளே எடுத்து வைக்க விடலை. நீங்கள் உங்களோட பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, பேச்சு கொடுங்க. ஏதாவது பேச்சு கொடுங்க. யாராவது இருக்கீங்களா?
அக்கா அண்ணா அண்ணா ஹலோ. ஓகே மேலே தான் இருக்குது, போனால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த கருப்பு உருவம் தெரிஞ்ச பில்டிங்லேருந்து பயங்கரமாக சவுண்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் வாசு ப்ரோ அங்கே தான் அந்த உருவம் இருக்கும், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நைட் விஷன் கேமரா எடுத்துகிட்டு தனியாக போய் பார்ப்பாரு. அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அண்ட் அந்த நேரத்தில் திடீர்னு கீழே இருந்தவங்க இவங்க பின்னாடி ஒரு கருப்பு கலர் உருவம் திடீர்னு வந்து ஒரு பில்டிங்குள்ளே நுழையிறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆகிடுது. நைட் விஷன் எடுத்துகிட்டு போகிறேன் மேலே. நீ சீக்கிரம் பார்த்துருவோம். ஒன்றுமே தெரியலையே நைட் விஷனில். டார்ச் வேணா அடிச்சுக்கோ, ஆன் பண்ணிக்கோ. அதில் இங்கிட்ட வர சவுண்ட் மேலே இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்களை பார்க்குறதுக்காக நான் மேலே வந்துட்டு இருக்கேன். எந்த விதத்துலையும் நான் உங்களை காயப்படுத்த போகிறதில்ல. அதே மாதிரி நீங்களும் என்ன காயப்படுத்த மாட்டீங்க நம்புகிறேன். படிக்கட்டுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், படிக்கட்டு ஒட்டவே இல்லை. நான் ஏறினா விழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது. படிக்கட்டு பில்டிங்கோட ஒட்டவே இல்லைடா. நீ சேஃபாக இரு, வெயிட்டு தாங்காமல் விழுந்துற போகுது. அது வாடா என்னாச்சு? ரெக்கார்ட் பண்ணியா? வந்துச்சுடா. ரெக்கார்ட் பண்ணியாடா? ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. எதுவும் அங்கே இருக்கு. இங்கே மேலே எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். இந்த பில்டிங் கூட போதுடா. தீமாடா வாடா. வரேன்டா. இருந்து பாருங்க, அங்கே தூரத்தில் குட்டி குட்டியாக பல்பு தெரியுதுல, அது எல்லாமே வீடு. அங்கே வாழ்கிற மக்கள் பர்டிகுலராக இந்த சைடு இருக்கிற ஒரு 100 பில்டிங்ஸில் மட்டும் மக்கள் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி வந்து ஒரு சில பேருமே கொஞ்ச நாள்லேயே பயந்துட்டு இங்கேருந்து காலி பண்ணியிருக்காங்க. பேய்களோட அட்டுலியம் தாங்க முடியாமல். சும்மா ஒன்றுமே வராமலே நீங்கள் ஓடி வருவீங்க. இல்லைடா சத்தியமாடா, ஏதோ சிறுல எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு வேகமா. நான் பார்த்து பெரியாலையா சொல்கிறேன். ஏன்டா நாங்கள் போய் சொல்ல போகிறோம்? லூசு மாதிரி பேசாதடா, உண்மையாக பார்த்தோம்டா. சவுண்டு வர கேட்குது. அது வாடா வசி, ஏதோ போதுடா. போச்சு. ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுச்சுடா. அதுக்கப்புறம் அவங்க அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஆனால் ரொம்பவே வித்தியாசமான முறையில் தரை உடஞ்சிருக்கிறதும் அண்ட் மனித எலும்புகள் கீழே கொட்டி கிடக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது அந்த ரூமுக்கு வெளியே இருந்து பயங்கரமான சத்தத்தோட ஒரு உருவம் கதவில் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆகிடுது. அங்கே பாருங்க ரைஸ், அப்படியே உடஞ்சி சென்டர் அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு. இந்த இடத்துல மட்டும் தரையே இல்லாமல் மண்ணாக இருக்குது. இங்கே பாருங்கள் எலும்பு கூடு, இதெல்லாம் அப்படியே நெஞ்செலும்பு நல்லா தெரியுது. எனக்கு ஒரு டவுட்டு, இது நீ நாய் கொண்டு வந்து போட்டுச்சுன்னு கூட சொல்ல முடியாதுடா. ஏன்னா இவ்வளோ எறும்பு ஒரே இடத்துலையுமே இருக்கு. எப்படி எல்லா இடத்துலையும் இல்லை, இங்கே பாருங்க செல்ஃப் எப்படி தனியாக வந்திருக்கு பாருங்க. என்னது இது? பீரோ வச்சிருக்க மாதிரி செல்ஃப் ஏதாவது கொண்டு வச்சிருக்கோம் இல்லை. இதுவும் கீழே போயிருக்கு பாருங்க. எந்த வீட்டில்? டாய்லெட்டு. இறங்கி வாங்க வேகமா. என்னாச்சு? அடுத்தா ஒரு நிமிஷம் பதட்டப்படாதீங்க ப்ளீஸ்.
அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்து நடந்த அந்த சம்பவத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பில்டிங் வழியாக ஒரு ஜன்னல் கதவு தானாக பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது. அது என்ன வாசு ப்ரோ தனியாக அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்பாரு. அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அப்போது அவங்க எல்லாத்தையும் வர சொல்லும்போது இவங்களும் அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்காக போவாங்க. அந்த நேரத்தில் ரொம்பவே பயங்கரமான முறையில் இந்த ஒரு உருவம் கேப்சர் ஆயிடுது. ரொம்ப டேஞ்சராக இருக்கு இந்த இடம். இங்கே விழுந்துட்டு இருக்கு. ஹலோ, வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வர. வெயிட் பண்ணுங்க. நாங்கடா வாங்க. எதுவும் இல்லை உள்ள. வாங்க வாங்க. என்னாச்சு? வாங்க வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? வாங்க வாங்க. என்னாச்சு? காருக்கிட்ட போதுரா. காருக்கிட்ட போகுது. காரை தான் கொண்டு போகுது. அவங்க கூப்பிடு. அதுக்கப்புறம் இன்னொரு பில்டிங்லேருந்து இதே மாதிரி ஒரு ஜன்னல் தானாக ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல வாசு ப்ரோ போய் கம்யூனிகேட் பண்ணுவார். அந்த நேரத்தில் அந்த கதவு ஆடுறது திடீர்னு நின்று போயிடும். இன்னதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்றதுக்கு அப்படின்ற ஒரு ஆன்சரும் சைலண்ட்டாக கிடச்சிருக்கும். சீக்கிரம் வாங்க. அல்லவீன் சீக்கிரம் வந்துடுங்க. வாங்க சீக்கிரம். இது வந்துடுறா வேகமா. ஹலோ, உங்ககிட்ட நான் அன்போட ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களை மதித்து நான் பேசுகிறேன். எங்கள் மேலே எந்த கோபத்தையும் காட்டாதீங்க. இங்கே நிறைய ஆத்மா இருக்குது. அட்லீஸ்ட் நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு கெட்டது செய்கிறதுக்காகவும் நாங்கள் இங்கே வரல. நாங்கள் இது உள்ளே வந்தால் பார்க்கலாமா உங்களை? நீ கெட்டது செய்யறதுக்கு வரலன்னு சொல்ல வந்தால் கதவை திறக்குது. ஒரு மாதிரி பேசிச்சு. ரொம்ப மைல்டாக இருக்குது. இது கொஞ்சம் இது குட் ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட் சொல்லுவாங்கள்ல, நல்லவங்க போலக்கு. சரி உள்ளே போகலாம். நாங்கள் உள்ளாக வரோம். வாங்க வாங்க சீக்கிரம் உள்ளே போங்க. நைட் விஷனில் காமிங்க. எதுவும் தெரியுதா பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அதே ரூம்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் எதுவுமே நடக்காது. பட் அந்த ரூமை விட்டு அவங்க வெளியே வந்தோடனே அதே ரூமில் இருந்து பயங்கரமான சில ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கதவு தானே சாத்திர வரைக்கும் சில ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிக்கும் போது வாசு ப்ரோ அந்த ஆத்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த நேரத்தில் ஒரு கருப்பு கலர் உருவம் அதுக்கு பக்கத்து பில்டிங்லேருந்து எட்டி பார்க்குறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆகிடுது. மனோகர், மனோகர் இது உங்களோட வீடா? உங்களுக்கு சாமி பக்தி அதிகமாக இருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. உங்களோட டோரில் இவ்வளோ பட்டை போட்டிருக்கீங்க. எங்கள் மேலே கோவப்படாதீங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நாங்கள் வரோம். இந்த மாதிரிலாம் கிறுக்கி வச்சுருக்கீங்க. அநேகமாக நீங்களாக தான் இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட பேர் நல்லா இருக்கு மனோகர். நான் உள்ளே வரேன். சுத்தி 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 சுத்தி
அதுக்கப்புறம் வாசு ப்ரோ அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துக்கு போயிட்டு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ கொஞ்சம் குரூஷியலாக பேசியிருப்பார். உடனே ரொம்ப வித்தியாசமான இந்த ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம். அது கேட்ட உடனே அவங்களுக்காவது தைரியம் இருக்கா, என் முன்னாடி வர முடியுமான்னு கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு அந்த பில்டிங்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அவருக்கு பக்கத்தில் இருந்த, அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த பில்டிங்கிலிருந்து ஒரு உருவம் உள்ளே போகிறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆயிடுது. யாரும் இங்கே நான் இப்போ எட்டி பார்த்தீங்க, இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க, யாராவது தைரியம் இல்லையா உங்களுக்கு எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு? மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிறீங்க. அன்பாவே பேசுகிறா அப்படின்னா பேசுகிறாரா? இல்லை, வரமாட்டாங்குது. உனக்காவது தைரியம் இருக்கா? உனக்கு தைரியம் இருந்தால் எங்ககிட்ட வந்து பேசு. இவ்வளோ ஆத்மாக்கள் இங்கே இருக்கீங்க, ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லையா? ஹலோ, ஒரு பில்டிங்ஸ் இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கும் போடா. இது இல்லடா, இது கேப்சர் ஆயிடுச்சுடா. ஒரு ஆத்மா இல்லைடா, அங்கேயும் இங்கேயும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பில்டிங்கிலிருந்து ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரியே ஒரு சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட் கேட்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த சவுண்டை நோக்கி போய் பார்க்குறாங்க அண்ட் அந்த ஆத்மாக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, அது உண்மையான குழந்தையோட குரல் கிடையாது, அது அவங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு ட்ராப் அப்படின்னு. சின்ன குழந்தை சவுண்ட் கேட்குது. ஆமாண்டா, சின்ன சத்தியமா சின்ன குழந்தை மடிக்காம கேட்டது. அந்த சவுண்டு தான்டா, குழந்தை சவுண்டு. குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ண. அன்பாவே பேசுகிறா. மா, குட்டி பொண்ணா, ஏதோ குட்டி பொண்ணு இங்கே இருக்கு இல்லையா? அம்மாவை பார்க்கணுமா? அம்மாவை பார்க்கணுன்னு உனக்கு ஆசையாக இருக்கா? நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் உங்கள் அம்மா கிட்ட. என்கிட்ட வரியா? பாப்பா, உங்கள் அம்மாவை பார்க்கணுமாப்பா? உங்கள் அம்மா கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், வரியா? என்னோட கையை பிடிச்சிக்கோ, வா போகலாம். கையெல்லாம் வா, வெளியே வரியா? வா. உன் பேர் என்னம்மா? உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரட்டா? வாங்கி தரட்டுமா, வரியா? சரி வா, கீழே வா. உங்கள் அம்மா இருக்கிறது எனக்கு தெரியும், வா கூட்டிகிட்டு போகிறேன். வா, என் கை பிடிச்சிக்கோ. அதுக்கு பேசவே வரலையா? வாய் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, இந்த மாதிரி வாய்ஸ்னா கேட்குறப்ப. உங்கள் அம்மாவை நீ பார்க்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? பேச நீ ஏன் அழுகிற? நான் தான் கூட்டிகிட்டு போகிறேனே உங்கள் அம்மா கிட்ட. வா வா, என் கை பிடிச்சிக்கோ, வா போகலாம். என்ன ப்ரோ அங்கே தாண்டிக்குது? சரி அழுகாத, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ண போகிறோமே, ஏன் அழுகிற? ஆக்சுவலாக எங்களை பார்த்து நீ சந்தோஷப்படணும், உனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கோம். பாப்பாக்கு ஏதோ தேவைடா. நான் உள்ளே வரட்டுமா? உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு, சரியா? வா. இதுதான் சவுண்ட் கேட்குது. பின்னாடி உட்காந்துருக்கியா? எங்கப்பா இருக்க? எங்கடா காணும். வெளியிலேருந்து பார்த்தா பயங்கரமான சவுண்டு வருது, ஆனால் உள்ள வந்தா சின்னதாக கேட்குது. இது ஒரு எல்லாம் பாடுறா.
இங்கே தான் இருக்கியாப்பா நீ? பாப்பா அம்மாட்ட போகணுமா? உன்னை என்னால் பார்க்க முடியல. நீ வர முடியுமா? என் கை பிடிச்சிக்கிறியா? என்னோட கை பிடிச்சிக்கோ, வா போகலாம். என்ன டேய், இது குழந்தையே இல்லடா. இது குழந்தையே இல்லடா. குழந்தைனா நேரம் வர வைக்கிது. உள்ள கூட்டிட்டு போய் கொலை பண்ண பார்க்கணும்னு நினைக்கிறேன். சத்தியா ஒரு சவுண்டு கட்டுது. அது குழந்தை சவுண்டு உள்ள வர வைக்குது. வர வச்சு அட்டாக் பண்ண பார்க்க செத்த நேரத்தில் மாட்டியிருப்பேன்டா. ஏதோ பிளான் இருந்திருக்கு அதுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி சில சவுண்ட்ஸ் கேட்கும். 2 பில்டிங்கில் இருந்தும் சவுண்ட் கேட்கறதுனால 2 பேர் இங்கே 2 பேர் அந்த பில்டிங்கில்ன்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ரொம்பவே பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் ரொம்பவே வித்தியாசமான பயங்கரமான சில சவுண்ட்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த நேரத்தில் வெங்கட் ப்ரோவும் இன்னொருத்தரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பில்டிங்கில் ஒரு உருவம் வெளியே வருது. ரொம்ப கிளியராக கேப்சர் ஆயிடுது. பார்த்தோம்னா ஏதாச்சும் இப்போ அந்த குழந்தை மாதிரி ஒன்று பண்ணிச்சுல, கன்ஃபார்ம் அந்த மனோகர் வேலையை கட்டுறாருன்னு நினைக்கிறேன். மனோகரே, வெங்கடேஷ், நீங்க 2 பேரும் அங்கே போங்க. இங்கடா நீங்க சொல்லி போங்க. அங்கே மோசமான போடா, பார்த்து போடா. ஓ வேற மாதிரி இருக்கே. நாங்கள் உள்ள வரலாமா? யாரு? டேய் மனோகர், யாரா அது? அப்படி கூட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் உள்ள வரலாமா? மெதுவாக போனேன். மனோகர், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்கள் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? உள்ளே போங்கடா தைரியமா. ஏய், இது ரொம்ப ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருக்குடா. போ பரவாயில்ல, யோசிக்காம போங்க. உங்களுக்கு நாங்கள் எந்த கெட்டதும் பண்ணுறதுக்காக வரல. நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் வரோம். உங்களை நாங்கள் உள்ளே வந்தால் பார்க்க முடியுமா? நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்களால பேச முடியாது இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி நமக்கு அறிகுறி தருது. அப்போ உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறது உண்மைதானா? எங்கேயாங்க சுற்றுறீங்க பேயோட? அதான் இருங்க. ஓகே உங்களை எதுவும் பண்ணாங்களா? அதான் மோசமாக நம்ம நல்ல வேலை நடந்துட்டு வந்துட்டோம். அளவு பண்ண மாட்டேது. இப்போ அமைதியாக பாருங்க. இதில் வேற ஒன்றுமே தெரிய மாட்டேது. அதுக்கப்புறம் வெங்கட் ப்ரோ திரும்பவும் உங்களால் எங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமான்னு கேட்பாரு. அதுக்கு அதே உருவம் திரும்பவும் அதே பில்டிங் முன்னாடி வந்து நின்றுட்டு திரும்பவும் மறைஞ்சு போயிடுது. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்றது திரும்ப வர முடியுமா உங்களால்? உள்ளதான் இருக்கீங்களா? அங்கே போகிறோம்.
அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மனோகர் அப்படின்னு பேர் போட்டிருந்த அந்த வீட்டுக்கு அலவின் ப்ரோவும் வாசு ப்ரோவும் உள்ளே போவாங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே பயங்கரமான வித்தியாசமான சில சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் வெளியிருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்த வெங்கட் ப்ரோக்கும் அண்ட் பக்கத்தில் இருந்த ப்ரோக்கும் ரொம்பவே டெரிஃபைங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். என்னென்னா அவங்கள சுற்றி திரும்பவும் அதே கருப்பு கலர் உருவம் அவங்கள நெருங்கி வர்றது ரொம்பவே கிளியராக கோப்ரோவில் கேப்சர் ஆகிடும். அண்ட் திரும்பவுமே வாசு ப்ரோ வெளியே வந்ததுக்கப்புறமே அந்த உருவம் ஒரு ரூம்குள்ளே போகிறது இன்னுமே கிளியராக கேப்சர் ஆகிடுது. சொல்கிறாங்க சைன். ஓகே, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்சதை செய்வோம். பெயிண்டில் எழுதியிருக்கு கைஸ், இது எல்லாமே பெயிண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடவுள் பக்தி இருக்குல்ல, உங்கள் வீட்டு கதவை திறக்க கூட முடியலையே, எப்படி உள்ளே வர்றது? எதுவும் பொறுமை, டிஷர்ட் வச்சு மறைச்சிக்கோங்க, மூக்க டஸ்ட்டாக இருக்கு. ஆக்சுவலாக உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கு. எல்லாம் ரொம்ப சிவன் பக்தரா நீங்கள்? நீங்க நீங்க திருவண்ணாமலைலாம் போயிட்டு இருந்த இதெல்லாம் சொல்லுங்க. அதான் இடையில திருவண்ணாமலை கூட போனோம், தொப்பியம்மாவை கூட பார்த்தோம். நானும் பெரிய சிவபக்ததா. பக்கத்தில் வருது அந்த ஆத்மானா இது. ஸ்டார்டிங் வந்துட்டு எத்தனை வண்டி பக்கத்தில் வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு தெரியல, இதில் கேமரா ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகான்னு தெரியல. கோபுரம் நம்மளை அட்டாக் பண்ணாங்க, காத்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப க்ளோஸில் வருது. கோபுரம் எப்படி தெரில. இவங்க வேற எங்கே போனாங்கன்னு தெரியல. தெரிய மாட்டேன் கோபுரம். வந்துடுறேன் வெளியே நிற்கிது. போயிடுச்சு. பேசணும் ப்ரோ, பாவம் ப்ரோ, அவனுக்கு உதவி தேவை ப்ரோ. ஓகே, நான் வரேன், உள்ளே வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்கள சுற்றி பயங்கரமான சவுண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க சைடில் இருந்து ரொம்ப பக்கத்தில் அந்த கருப்பு கலர் உருவம் அவங்கள நெருங்கி வந்துட்டுது கிளியராக கேப்சர் ஆகிடுது. அண்ட் அப்படியே வந்துட்டு இன்னொரு வீட்டுக்குள்ளே நுழையிறதும் கிளியராக கேப்சர் ஆகிடுது. மனோகர் சார், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். உள்ள பயங்கரமான விஷயங்கள் நடந்துருச்சுடா. நீ அங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா பயந்துரு வேண்டாம், அவ்வளோ பயங்கரமா இருந்தது. எங்களுக்கு அங்கே வந்தா பாடுறா. நீ ஸ்டார்டிங்ல எப்படி வந்துச்சு ஒன்று பக்கத்துல அதே இது அங்க இருக்குடா. வர வைக்க பத்தில அந்த ஆத்மாடா, அது பக்கத்துல வருதுடா. நீங்க இல்லைன்றதும் தனியா இருக்கும். இதுக்கு மேலே இருக்க வேண்டாம். வருதுடா, ஐயோ, என்ன இது மோசமாக இருக்கா, என்னால் ஹேண்டிலே பண்ண அதில் ஸ்டார்ட் அப்பில் வந்து அவங்க சொன்னல அதே இது அட்டாக் பண்ண தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்கு முன்னாள்.
அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மனோகரன் எழுதியிருந்த அந்த வீட்டுக்குள்ளே போய் டவுசிங்கரை ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் கடைசி சில நிமிடங்கள் ரொம்பவே மனதை உழுக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த பதிவை நீங்களே பாருங்கள். நான் மற்ற பேரை கூட இருந்து பொறுமையாக எடுத்துக்கொண்டா, அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். யாருமே பேசுங்க. உங்களோட சொந்த ஊர் இதுதானா? ஆமாண்ணா இப்படி போங்க, இல்லைன்னா இப்படி போயிருங்க. சொந்த ஊர் இதுதானா? ஹலோ, ஆமாண்ணா. ஆமாண்ணா, உங்கள் ஒய்ஃபோட சாவு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சா? ஸ்பீடாக இருக்காது. உங்கள் ஒய்ஃபோட சாவு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சா? ஆமாண்டா, வந்துருச்சுடா. ரொம்ப இதாக இருக்குடா. ஓகே மனோகரண்ணா, உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருந்துச்சா? ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. உங்கள் குழந்தைய நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? உங்களோட குழந்தையோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களால் சொல்ல முடியுமா? எங்களால் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களால் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா? எங்களால் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடிஞ்சா என்னன்னு சொன்னீங்கன்னா நான் செய்வேன். அதனால் உதவி செய்ய முடியாது. செய்ய முடியுன்றது வேறடா. ஆனால் இது வந்து என்னன்னா, நீங்கள் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை வெயிட் சொல்லி இல்லை. அவங்களே இறந்துட்டாங்க போல. அது நம்ம என்ன செய்யணும்? அப்படி இருக்குது. அந்த பாயிண்டாக இல்லை வந்து. ஓகே, உங்களுக்கு ஆறுதலாக பேசுறதுக்காக எங்களை உள்ளே வர சொன்னீங்களா? உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையா? உங்களோட ஃபேமிலி இறந்து போனவங்களாம் உங்க கூட இல்லையா? உங்க கூட பேசுறது உண்மையாக வந்துருச்சா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, எங்களால் முடிஞ்சது நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போகிறோம். உங்களால் முடிஞ்சால் எங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். உங்களால் முடியுமா? எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? நம்ம ஸ்பீடாக இருக்காது. முடியாதுன்னு அர்த்தம். முடியாதுன்னு அர்த்தம் தானே? ஓகே, உங்களை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே நிறைய ஆத்மாக்களை பார்த்தோம். நீங்கள் மட்டும்தான் இங்கே உண்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களை அடிக்கடி இந்த சைடு வரப்போ பார்ப்பேன். நீங்களுமே இங்கேருந்து சீக்கிரமாக சாந்தி அடைஞ்சு போயிடுறது நல்லது. இந்த மாதிரி இடத்துல இருந்து என்ன பண்ண போறீங்க? அவங்க இருக்கட்டும்டா, நான் சொல்ல அவங்களோட நினைவு இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் போகக்கூடாது? இந்த இடத்த விட்டு போயிருங்களேன். ஏன் இப்போ இங்க இருந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இங்க போலாமே இந்த இடத்த விட்டு? நீ சொல்ல பேசணும். அவங்களுக்காக நல்லது மோசம் நம்மளதான் அழுகாதீங்க. உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சென்டிமெண்ட்னு எனக்கு புரியுது. நிறைய ஆத்மாக்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் பிடிச்ச இடங்களையும் விட்டு போக மாட்டாங்க. ஆனால் ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுதான் ஆகணும். இந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் சொல்கிறேன் போகிறது அவங்க நீ யானை தவணமாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்த விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுங்க வெளியில். என்னடா பேய் ஓட்ட வந்த மாதிரி பேசிட்டு ஆத்மாக்கள் இங்க இருந்து கஷ்டப்படுறதை விட மேலே போனால் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த இடத்த விட்டு போறீங்களா? எனக்காக மனோரண்ணா, எதுக்கு நீங்க இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க? பேசாம சொர்க்கத்துக்கு போலாமே. நீங்க அழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்த விட்டு போறேன்னு சொல்லுங்க என்கிட்ட. இப்போ உடனே வேண்டாம், டைம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்த விட்டு போறேன்னு சொல்லுங்க.
என்னோட பேச்சை என்னோட வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட நல்லதுக்காகவும் மேபி உங்களோட ஃபேமிலி உங்களுக்காக மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக தானே ப்ரோ நான் சொல்லிட்டு அது இவர் சிவன் பக்தர் தான் உங்களை மாதிரியே. திருவண்ணாமலைக்கு கூட இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தார். அந்த கிரிவலம்லாம் நடந்துட்டு வந்தார். அவர் சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். மேபி உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக கூட இவர் வந்திருக்கலாம். நாங்கள் அந்த கடவுளை நம்மள இங்கே அமுச்சு வச்சிருக்கலாம் உங்களை பார்க்கறதுக்காண்டி. என்ன உங்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கல, உங்களோட நல்லதுக்காக பேசுகிறோம். எனக்காக நான் கடைசியாக கேட்குறேன், இங்கேருந்து போயிடுறீங்களா? மேபி உங்கள் ஃபேமிலி மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ப்ளீஸ் அவங்க கூட போய் சந்தோஷமா இருக்காண்ணா. ஆமாம் சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஆமான்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமான்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே எனக்கு புரியுது. பட் என்கிட்ட நீங்கள் போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரி நம்ம போகலாம். உண்மையாவா? இந்த சைடு வரப்போ கண்டிப்பாக உங்களை நான் பார்க்கறதுக்காக வருவேன். பட் நான் வரும்போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை, அதுவும் அமைதியாகிடுச்சு. எந்த சவுண்டுமே இல்லையே, எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆத்மா இங்கிருந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னதை அவங்களுக்கு ஏற்றுட்டு அப்படியே போயிட்டோம். சத்தியமாக போயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் அவ்வளோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு. கடைசியாக ஒரு சவுண்டு வந்துச்சு. அவ்வளோதான், இப்போ வெளியே வந்துட்டோம்டா. அங்கேயுமே ஸ்டாப்பு, சவுண்டு அங்கேயுமே ஸ்டாப்பு, எந்த இதுவுமே இல்லை. இந்த சம்பவத்தை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவங்க பின்னாடி இருந்த பில்டிங்கோடைய ஜன்னல் வழியாக அவங்கள அட்டாக் பண்ண வந்த அதே கருப்பு கலர் உருவம் அவங்களை எட்டி பார்த்துட்டு போகிறது ரொம்பவே கிளியராக பயங்கரமாக கேப்சர் ஆயிடுது. ஓகே, பிடிச்சி போகிறதுக்கும் நம்ம கம்பல் பண்ணுறதுக்கும் கம்பல்லாம் பண்ணல, ரியாலிட்டியை சொல்கிறோம், அவ்வளோதான். ஓ மை காட் வந்துருச்சு. அந்த மாதிரி சொன்னேன், அது பாரு நம்ம அடிக்கிறதா. இந்த மாதிரி கிடையாது, இவரை மாதிரி கிடையாது. அது இவன் நம்ம சொன்னப்போ நம்பவே மாட்டேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? ப்ரோ இந்த பொம்பளைக்கு நம்ம எல்லாம் தேவையில்லை ப்ரோ. சத்தியமா டி நீ இங்கே இருடி, எதுவும் நடக்க. ப்ரோ இப்படி கத்துறாங்க. நீ எல்லாத்தையும் பேசி வரக்க முடியாது, எல்லாமே ஒன்று. ஆமா ப்ரோ, சத்தியமா இது வித்தியாசமா இருக்கு. இது எப்படி தெரியுமா எங்களை அட்டாக் பண்ண பார்த்துச்சு? புரியுது. ஓ மை காட் வந்துருச்சு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளேயும் போய் அவங்க டவுசிங்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை நடந்ததே வேறு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா திடீர்னு வெங்கட் ப்ரோ முன்னாடி வந்து நின்று வெங்கட் ப்ரோவை பிடிச்சி இழுக்கிறது ரொம்பவே கிளியராக நைட் விஷன் கேமராவில் கேப்சராக இருந்தது. இந்த பதிவை பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. உயிரோட இருக்காங்களா, இறந்துட்டாங்களா? இது மூலியமாக எங்ககிட்ட நீங்கள் ஆன்சர் பண்ணி எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். வேலைக்கே ஆகல. இது ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்கிறா. நம்மளை அட்டாக் பண்ணுற மைண்ட்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஓகே, உங்களால் நான் சொல்கிறது கேள்றா. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நான் எந்த கெடுதலும் செய்யலை. என்னோட பேச்சை கொஞ்சம் கவனிங்க. இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ கஷ்டம் உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட சொல்ல விரும்புனீங்கன்னா இப்படி கொண்டு போங்க, ஆமாங்க, இல்லைன்னா இப்படி கொண்டு போயிருங்க. உனக்கு ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்கிறா. ப்ளீஸ் உங்களால் என்கிட்ட சொல்ல முடியுமா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு? ஹலோ, அப்பயே சொன்ன இந்த வயிறா கேட்க மாட்டேன். எங்கடா ஓடுறோம்? அங்கே போய் இருக்கிறாங்க. போடா, காலில் நடக்க போடா.
இங்கதான் இருக்கு ப்ரோ. பாசு எப்படி இது எப்படி ஐயோ அப்போ நான் வரமாட்டேன் எப்படி நான் வரல போன விளையாட்டு மாதிரி அவன் மேல ஏதாவது பேய் ஏறி இருக்குமா? அதான் இந்த இதில் விளாட ஆரான்னு சொல்லி சொன்னேன். இல்லை ப்ரோ அவனை பிடிச்சிருச்சு ப்ரோ பின்னாடி வந்து. நீங்கள் கேமராவில் கேப்சர் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கேட்ட ரொம்பவே வித்தியாசமான உருவங்களை பற்றியும் ரொம்பவே வித்தியாசமான அந்த சவுண்ட்ஸை பற்றியும் அண்ட் கடைசியாக நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் அண்ட் அந்த மனதை உழுக்கக்கூடிய அந்த சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கமெண்ட்டை படிக்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே ஹாண்டட் அண்ட் டெரிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும். அண்ட் இதே மாதிரி டெரிஃபையிங்கான ஹாண்டடான ரொம்பவே பயங்கரமான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கப்படும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு மர்மமான பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்